பாத்துட்டீங்களா? எதுவும் டவுட் இருக்கா அந்த சம்ல? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? ஆஃப் மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ஆஃப் ஏ மைனஸ் 3/2b. இதுவும் ஈஸி தான். ரெண்டுலயும் காமனா 1/2 எடுத்துட்டு நீங்க 1/2 எடுக்காம கூட உள்ள மல்டிபிள் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால இப்படி காமனா வெளியில எடுத்து போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நானும் உங்களுக்கு இதை வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. அங்க என்னென்ன இருந்தது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதுல வந்து காமனா 1/2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ இங்க இருக்கும், இதுல 3b மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப ஏவோட வேல்யூ சொல்லுங்க. ஏபி மட்டும் எழுதி போடுங்க. 2 மட்டும் தான் இதுல நமக்கு தேவைப்படுது. சொல்லுங்க. 183 ஸ்ட்ரைட்டாக்கா 350 876 b value 8 minus 6 minus 4 2 11 minus 3 0 1 ஓகே, இதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். 1/2 அப்படியே இருக்கட்டும். ஏவோட வேல்யூ அப்படியே எழுதி கொண்டுதான். 183 350 876 ஏ எழுதியாச்சு. மைனஸ் நான் இப்ப பிளஸ் ஆக்கிக்க போறேன், சரியா? இங்க மைனஸா பிளஸ் ஆக்கிட்டு உள்ள மைனஸ் கொடுத்து மல்டி பண்ணிக்க போறேன். 3 இங்க வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. -8 மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்தி எழுதிக்கிறேன் நானு. பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்ல எழுதிக்கணும். ஓகே, மாத்தி எழுதியாச்சு. இப்ப இந்த 3 உள்ள கொடுத்து எல்லாத்துக்கூட மல்டி பண்ணணும். மல்டி பண்ணோம்னா 1 இதெல்லாம் அப்படியேதான் இருக்கும். 350 876 பிளஸ் 3 உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா 24. 6 into 3 எவ்வளவுமா? அப்படியே மல்டி பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஓகே, 3 3 9. 0 கூட 3 மல்டி பண்ணா 0. 1 into -3 சரி, அது -3 தான். -5 into 3 -15. ஓகே, இப்ப இது கூட்டி போட வேண்டியதான். இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 1 கூட இந்த -24 சால்வ் பண்ண எவ்வளவுமா? -23 -23 8 plus 18 21 26. 3 இருந்துச்சுன்னா 8 plus 26 3 plus 12 15. 6 -6 plus 3 -3. 5 minus 33 -28. 0 plus 9 8 plus 0 7 minus 3 4 6 minus 15 minus 9. இப்போ எல்லா டேம் கூடயும் 2 ஆல டிவைட் பண்ணி எழுதுனா அதான் நமக்கு ஆன்சர். அதை நான் இங்க எழுதி காட்டுறேன். ஃபைனல் ஆன்சர் இது அப்படியே எடுத்து எழுதி ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் டிவைடட் பை 2 பண்ணணும். இப்போ -23 டிவைட் பை 2 26. 26 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு அடிச்சு போட்டுடலாம்ல. கேன்சல் பண்ணி நான் டைரக்டா போட்டுக்கிறேன். 13. 15 2 ஆல டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கலாம். -3 டிவைட் பை 2 -28 2 ஆல டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணா 14 -14 -14 9 by 2 8 by 2 எவ்வளவு ஆன்சர்? 4 by 2 2 -9 by 2 அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே தானே? ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா?
ஓகே. ஓகே, இது நேத்தே ஹோம்ஒர்க் போட்டீங்களா? யாருமே ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புன மாதிரி தெரியல. துர்கா பர்கர் நீங்க கரெக்ட் பார்த்தேன். மத்தவங்களாம் நாகப்பட்டினத்துல எல்லாருக்குமே லீவ் தானே? ஏன் அப்புறம் போடல? எனக்கு தெரியாதுக்கா. என்ன தெரியாது? ஹோம்ஒர்க் போட தெரியல. அடிக்கடி லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் ஆனதுனால நீங்க சொல்லுது கேட்குதுக்கா. சரி, ஓகே. கவிதா, பிருந்தா, யாழினி. ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணலாம், இங்க கொடுத்தா பண்ண வேணாம்னு இருக்கா? இல்லக்கா, நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி நீங்க மார்க் எடுக்க முடியும்? நீங்க டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஏத்த மாதிரி. சரியா? சரி, ஓகே. ஆட் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட ஏ ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஏவும் பியும் கூட்டிட்டு வர ஆன்சர் கூட சி ஆட் பண்ணணும். இந்த சம் போட்டுருவீங்களா? போட்டுடலாம். எல்லாமே தெரிஞ்ச கணக்கு தானா? அதான் நான் அன்னைக்கு கேட்டேன், அணிகள் நடத்தணுமான்னு கேட்டேன். நீங்க தான் நடத்தணும்னு சொன்னீங்க. இந்த சம் சொல்லித்தரேன், அதோட சொல்லுங்க. சொல்லுமா, தேர்ட் சம் கொஸ்டின் சொல்லுங்க. x plus y இருங்க வரேன். சும்மா மூவ் பண்ணாலும் எழுதுதுப்பா இது. இந்த ஃபார்முலா நல்லா இருக்குக்கா. இது நல்லா இருக்குல்ல? படிச்சுக்கோங்க. மூவ் பண்ணாலே ஏதாவது இது அதுக்கு மேல இல்ல, இந்த பிரஸ் பண்ணிட்டு எழுதினாதான் எழுதும். சும்மா இப்படி டச் பண்ணாமலே மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எழுதுது. நீங்க கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஸ்ட் நினைக்கிறீங்க. கரெக்ட். வெரி ஆர்டிஸ்ட் இருக்கீங்க. பை பர்த்டே அப்படிதான். எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும் எழுதுது. இன்னைக்கு வேற ஏதோ நடக்குது, கூடிய மைச்சோம் ரூம்லாம் அவுட் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா. என்னப்பா நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்களா? எதுவும் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக். சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுங்க. x plus y equal to next x minus y equal to 3004. ஓகே. இதுல சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்போ x பிளஸ் y, இங்க x மைனஸ் y இருக்கா? இதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணாலே போதும். 1 2 ஆட் பண்ண போறோம், y கேன்சல் ஆயிரும். அப்போ x பிளஸ் y, x மைனஸ் y, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். எக்ஸ்ல வந்து 7035 இருக்கு, இங்க வந்து 3004 இருக்கு. நேரா அப்படியே ஆட் பண்ணோம்னா 2x கிடைக்கும். இங்க 7 கூட 3 ஆட் பண்ணி 10,
0 plus 0 0. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஆட் கரெக்டா பண்ணிருக்கோம்ல. ஓகே, எக்ஸ் தான் வேணும். அப்போனா 2 ஆல எல்லா டைமையும் டிவைட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 10 divided by 2 னா 5. 0/2 0 தான். 3/2 எழுதிக்கலாம். 9/2. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? புக் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, இதான் வந்திருக்கானு. 3.18ல தேர்ட் சம். கரெக்ட், இதான் வந்திருக்கு. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்களேன், நான் இதை எடுத்துட்டு போறேன். எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு அங்க ஒரு டேம் இருக்கு 3004ன்னு. அதுல எக்ஸுக்கு பதிலா இந்த டேம் போனோமா? அப்ப இது எடுத்து ஒய் தானே வேணும். அப்ப நம்ம அந்த டேம் எடுத்துப்போம். ஏன்னா மைனஸ்ல வருது, திருப்பி அதை வேற சேஞ்ச் பண்ணணும். சரி, எல்லாம் ஒண்ணுதான். எது வேணாலும் எடுத்து போடலாம். என்ன சொல்றீங்க? ஏன்னா திருப்பி மைனஸால மல்டிபிள் பண்ணதான் போறோம். அதனால எது வேணாலும் நீங்க எடுத்து போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3004 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அதனால நான் மைனஸ் ஒய்யை இங்க வச்சுக்கிறேன். இந்த டேம் ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? மைனஸ்ல போகும். மைனஸ்ல வந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்து பிளஸ் ஆக்கிக்கோங்க. உள்ள கொடுத்து மைனஸ் மல்டி பண்ணிருங்கன்னு. அப்ப மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா வர ஆன்சர்ஸ் நேரா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இப்ப மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3யோட -5 ஆட் பண்ணா -2. 0 plus 0 0. 0வோட இந்த டேம் ஆட் பண்ணா -3/2 தான். இங்க 4 -9 இருக்கு. 4 -9/2. இதை நம்ம சால்வ் பண்ணி இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 8 -9/2 சால்வ் பண்ணா -1/2. அப்ப இதுக்கு வந்து -1/2. இப்போ நமக்கு மைனஸ் ஒய்யோட வேல்யூ தான் இருக்கு. நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ மைனஸ் எல்லாம் இங்க பிளஸ் ஆக்கிக்கலாம். பிளஸ் இருந்தா மைனஸ் ஆக்கிடலாம். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேயா? பாருங்க, இதுல எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் எது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரிம்மா, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, பிரவீன், நீங்க நேத்து அனுப்பலையா அந்த சாப்டரோடது? பிரவீன், ஏன் மறந்துட்டீங்களா? அது எழுதலையா? அப்புறம் எப்படி சொன்னீங்க? நடத்தினல்ல. குட் பாய். ஏதாவது கொஞ்சம் எழுதி வச்சிருந்தா ஒரு 2-3 சம் மட்டும் அனுப்புனா கூட போதும் எனக்கு. பாக்குறேன். பார்த்து அனுப்புங்க. குட் பாய் பிரவீன். கேட்டுக்கங்கம்மா. ஓகே, ஓகேம்மா. அக்கா, நீங்க வேணா 7th சாப்டர் நேரடியா போயிடுங்களேக்கா. 7th சாப்டர் தான் போறேன்னு நான் தான் சொல்லிட்டேனே. நான் போறேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். ஏன்னா எனக்கு நடத்தின மாதிரி தான். 5th சாப்டர் அடிக்கல் நடத்திட்டு இருக்கீங்களக்கா, அதான் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாங்கல்லக்கா, அதனால சொன்னேன்க்கா. ஓ, அதுக்கான அதுதான் கேட்டேன் நானு. நான் சொல்ல போனா அணிகளே வந்து நடத்த மாட்டோம். அதுக்கு தான் கேட்டேன் நானு. உங்களுக்கு தெரியும்னா நான் வேற சாப்டர் போயிடுறேன். அதுக்கு தான் கேட்டேன். தெரியுங்க. அணிகள் ரொம்ப கஷ்டமா? அணிகள் தான் அவங்க எல்லாத்தையும் ஈஸி சொன்னீங்கன்னா நான் வேற சாப்டர் போயிடுறேன். அணிகள் நடத்துங்கக்கா. அன்னைக்கும் பிரதேசம் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவங்க தானே ஈஸி சொன்னாங்க. சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா சமயம் போட்டு காட்டல. உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க மேக்ஸிமம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரியா? ஏன்னா எல்லா சமயம் போட்டுட்டு இருந்தாதான் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இங்க பாருங்க, இந்த 5th இதுல நீங்க போட்டுடலாம். இத வந்து ஈக்குவல் பண்ணி நீங்க போட்டுருவீங்க.
I think XYZ கண்டுபிடிச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இந்த சம்மும் இதையும் ஆட் பண்ணிட்டு இதை ஈக்குவல் வச்சு சால்வ் பண்ணி போடணும். இது ரெண்டு போட்டுருவீங்களா? I think ஐ திங்க் போடலாம். எங்க சிவராமகிருஷ்ணன் நிறைய வேலை இருக்கா? ஓ பிஸி பாயா? ரொம்ப பிஸி. நீங்களும் இத்தனை நாள் அப்படிதான் இருந்தீங்க. பெரிய பிள்ளாட்டே ஊருப்பட்ட வேலை பாருங்க பாருங்க அந்த மேல இருக்கு. பார்த்து மண்டை வந்து உடஞ்சிட போகுது. இது கூட இல்ல. சரி, இப்போ இந்த 6 பாருங்க. எக்ஸ் இன்ட்டு இந்த டேம், ஒய் இன்ட்டு இந்த டேம் ஈக்குவல் டு இதுன்னு இருக்கா? இது என்ன பண்ணணும்? எக்ஸை இது கூடயும் இந்த டேம் கூடயும் மல்டி பண்ணிக்கணும். அப்படிதானே பண்ணுவோம். இப்போ 2 இன்ட்டு இருந்தா உள்ள 2ஆல மல்டி பண்ணிப்போம். அதே மாதிரிதான் இந்த டேம் மல்டி பண்ணிட்டு இப்போ வந்து 4x ஆயிரும். இது வந்து -3x ஆயிரும். இத அது மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா -2y இங்க வந்து 3yன்னு இருக்கும். அதை நேரா அப்படியே கூட்டிட்டு இந்த வர ஆன்சர் 4 6 இது மூணும் ஒரு ஈக்குவேஷனாவும் இது மூணும் ஒரு ஈக்குவேஷனா வச்சு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிடுவீங்களா? ஈக்குவேஷன் கூட எழுதி காமிச்சுறேன். 4x - 2y = 4 இது ஒரு ஈக்குவேஷன். -3x + 3y = 6 இது ஃபுல்லுத்தையும் நீங்க 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுத்தையும் நீங்க 3ஆல டிவைட் பண்ணி கூட போடலாம். இந்த ரெண்டும் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 6th நெக்ஸ்ட் 7th போட்டு காமிச்சிடவா? கொஞ்சம் பார்க்க கிரிட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கு. போட்டுவா இல்ல சொல்லி கொடுத்தா போட்டுருவீங்களா? இப்பதான் அணிகள்லாம் ஈஸி, நாங்க வந்து போடவே வேணாக்கா, நாங்க வேற சாப்டர் போறோம் அப்படின்னு சொன்னீங்க. போட்டுட்டோம் கைதுங்க. போட்டீங்களா? சரி, அப்ப சரண்யா சொல்லுங்க இது எப்படி போடணும்னு. மாட்டிக்கிட்டீங்களா? சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. நான் சொல்ல வேணாம்னு சொல்லலையேம்மா. சொல்லுங்கம்மா. இருங்க ஒரு நோட் எல்லாம் எடுக்க கூடாது. கான்செப்ட் நீங்களே சொல்லுங்க. சரி, நீங்க நோட்டை தேட போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ் உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும், இந்த 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அப்படியே மல்டி பண்ணி சொல்லுங்க. இங்கேயே அந்த மாதிரி 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடணும். 2x², 2x, 3x, x². மல்டி பண்ணி சொல்லுங்கம்மா 2ஆல. 16 10x சொல்லுங்க. அப்படியே 8x இந்த பக்கம் சொல்லுங்க. 2x² + 16 48 20 12x. ஓகே, இப்போ இந்த டேமையும் ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி எல்லாமே ஆட் பண்ணணும். 2x² + 16, 2x கூட 10x ஆட் பண்ணா 12x, இந்த 3x கூட 8 ஆட் பண்ணா ஆட் பண்ண முடியாது. அப்ப 3x + 8 x² + 8x = 2x² + 16 48 20 12x. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க இதுல? எக்ஸ் வந்து எக்ஸின் பூஜ்ஜியமற்ற மதிப்பை காண்க. இதுல எக்ஸோட வேல்யூ கேக்குறாங்க. ஆனா எக்ஸ் வந்து 0 கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து நீங்க சால்வ் பண்ணலாமா? ஏன்னா இது ஈக்குவல் டு இதுன்னு தெரியும், இது ஈக்குவல் டு இதுன்னு தெரியும், இது ஈக்குவல் டு இதுன்னு தெரியும், இது ஈக்குவல் டு இது. உங்களுக்கு எதை வேணுமோ நீங்க எடுத்து சால்வ் பண்ணலாம். நான் ஈஸியா பார்க்க இருக்கிற இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ண போறேன். 12x = 48 இருக்கு. எக்ஸோட வேல்யூ வேணும். இப்போ 48 / 12 கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 4. அவ்வளவுதான் சம்மே முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்து காமிச்சா போதும். ஏன்னா எக்ஸ் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். இந்த சம் ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. நாளைக்கு ஸ்கூல் உண்டா? நாளைக்கு சொல்லுவாங்கம்மா. மேக்சிமம் லீவா தான் இருக்கும். அப்பதான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க சரண்யாக்கு.
அக்கா Clap எல்லாம் பண்றாங்க. எங்க 3 பேருக்குமே தான்க்கா. ஆனாலும் பண்ண மாட்டீங்க தானே? ஆமாக்கா. சரி 8th சம் பாருங்க. யாழினி உங்களுக்கும் தான் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆமாக்கா. சரி சரிம்மா, இந்த சம் சொல்லுங்க, இதுவும் ஈஸி தான். அப்புறம் எங்க போடுறீங்கன்றீங்களா? சொல்லி கொடுத்துட்டா போட்டுருவீங்களா? சரி, ஆனா சொல்லி கொடுத்தா போடுற மாதிரி இல்ல இது. இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது, பெரிய ஒர்க் கிடையாது. எக்ஸ் ஒய் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இதுல, சரியா? இந்த 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா 4x ஈக்குவல் டு 5 ஒரு ஈக்குவேஷனு. இதே அந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. இது அப்படியே ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -5 வரும், -8 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணி போட வேண்டியதான். இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே, ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சு போட்டுருங்க. ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு. இனிமே பார்க்க போறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அணி பெருக்கல் தான் பார்க்க போறோம். அணி பெருக்கலுக்கு ரூல் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து 3x2 2x5 இருக்குன்னா இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் தான் அதோட அணியோட வரப்போற ஆன்சர். இப்ப நான் ஒரு மெத்தட் இதுல நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா போட தெரிஞ்சாலும் போட்டுக்கலாம். சரியா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். இது வந்து 2x3ல இருக்கு, இது வந்து 3x3ல இருக்கு. 3 ஈக்குவலா இருந்ததுன்னா இது ரெண்டு தான் ஆன்சர். இப்ப ஆன்சர் வந்து 2x3ல வரும் அப்படின்னு எழுதணும். இது அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன் பேசிக் இதுல, ஞாபகம் இருக்கலாமா இதெல்லாம்? சரி, இப்போ எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு ஒரு சாம்பிளுக்கு ஒண்ணு மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். அத நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பேலன்ஸ் எல்லா சம்முக்கும் கான்செப்ட் தான் நான் சொல்லி தருவேன், நீங்க தான் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சது. சரி, எந்த சம் போட்டு காட்டலாம்? இதே சமயம் போடலாமா? இது போடலாமா, வேற ஏதாவது போடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சம் இது போடுவோம். அங்க உள்ள சொல்லுங்கம்மா. எடுத்துக்காட்டு 3.67 3.67 சொல்லுங்க. A ஈக்குவல் டு 1205 தாக்கா. 315. ஓகே. B ஈக்குவல் டு 831 241 531. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து 2x3ல இருக்கு, இது 3x3ல இருக்கு. அப்ப வரப்போற ஆன்சர் 2x3ல வரப்போகுது. 2x3னா என்ன அர்த்தம்? இப்படி 2 இருக்கும், இப்படி 3 இருக்க போகுதுன்னு அர்த்தம். 2 ரோ 3 காலம். இப்போ நான் எப்படி சொல்லி தர போறேன் பாருங்க. 2 ரோவா, 2 ரோ இப்படி போட்டுக்கோங்க. அதுல 3 காலம்னா இப்படி போட்டுக்கணும். 2 ரோ இந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. மத்த ஸ்கூல்ல இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா மேக்ஸிமம் இந்த மெத்தட் கொஞ்சம் டைம் எடுக்கணும், மேக்ஸிமம் சொல்லி தருவாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7 தான். அது எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்கக்கா. சொல்லி கொடுத்துட்டாங்களா? சரி, இத வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க, இதை வந்து வெர்டிகலா பிரிச்சுக்கோங்க. இது வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிகல். ஃபர்ஸ்ட் டேம் எப்பவுமே ஹரிசாண்டலா பிரிச்சுக்கணும், செகண்ட் உள்ளது வெர்டிகலா பிரிச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் இந்த 3 டேம் கூட மல்டி பண்ணி, அதாவது இந்த 3 நம்பரையும் இப்படி மேல எழுதிக்கோங்க. இந்த 3 நம்பர் அப்படியே மேல எழுதிக்கிட்டே வந்துடணும். இந்த கீழே உள்ள 3 நம்பரையும் இதுல எழுதிக்கோங்க. இப்படி வெர்டிகல் வெர்டிகலா வெர்டிகல் வெர்டிகலா எழுதிட வேண்டியதான். 825 825 343 343 111 111 அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேம் இந்த ஃபர்ஸ்ட் டேம் மல்டி பண்ணி போடணும். 1 + 8 8 தான் மல்டிபிள். 2 × 2 4, 0 × anything 0 தான். ஆட் பண்ணா 8 + 4 12, 3 × 1
3, 2 into 4 8, 0 into 3 0 தான். இதை ஆட் பண்ணா 11. 1 into 1 1, 2 into 1 2, இது 0 தான். ஆட் பண்ணா 3. இதுல 3யும் 3யும் 3 இது 8 8 மல்டி பண்ணோம்னா 24. 1 into 2 2, 2 5 into 5 25. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பண்ணா 51. 3 into 3 9, 1 into 4 4 தானே இது 4, 5 into 3 15. இது ரெண்டு இது கூட 19 28. 3 1 5 ஆட் பண்ணோம்னா 8 9 அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் எழுதும் போது ஃபைனலா வந்த ஆன்சர்ஸ் மட்டும் எழுதிக்கொண்டுதான். அவ்வளவுதான் ஆன்சர். இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. நேரம் இப்படி மல்டி பண்ணி போடும்போது சில மிஸ்டேக் வரும். இந்த மாதிரி எழுதிக்கிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே தானே? இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு இந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களாம். சரி, இப்போ இது பாருங்க. ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ, அதுக்கப்புறமா பி. இதுல ஃபர்ஸ்ட் பி அப்புறமா ஏ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. அதே 7 7 மெத்தட் தான். 2 x 2 2 x 2. அப்ப வரப்போற ஆன்சர் 2 x 2ல தான் இருக்க போகுது. இப்போ 7 7 7 7 போட்டு ஆன்சர் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுருவீங்களா இனிமே? ஓகே, இதுவும் அப்படிதான். ஏபிபிஏ இங்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அணியின் பெருக்களை பொறுத்து ஏ மற்றும் பி என்ற அணிகளுக்கு பரிமாற்று பண்பு விதி உண்மை என காட்டுக. பரிமாற்று பண்பு நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் 1 அப்படின்லாம் நேற்று பார்த்தோம். இதுல உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் ரூல் யூஸ் ஆகாதுன்னு நினைச்சா உங்களுக்கு கொஸ்டின்லயே கேக்குறாங்க. சிலப்ப நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதுக்கு பேர்லாம் இருக்கு பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷன் மேட்ரிக்ஸ்க்கு தனியாவே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவலா தான் இருக்குமா. ஏ பிஏ மல்டி பண்றதும் பிஏ மல்டி பண்றதும் ரெண்டும் சமம் கிடையாது. எப்பவுமே ரெண்டும் சேமா இருக்காதான். அதுக்கப்புறமா இது வலது பங்கீட்டு பண்பு, இடது பங்கீட்டு பண்புன்னு சொல்றாங்க. வலது பங்கீட்டு பண்பு இது வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? ரைட்டு வலது, இது இடது பங்கீட்டு பண்பு. அதாவது இந்த பிராக்கெட் வலது பக்கம் இருக்கு, இது இடது பக்கம் இருக்கு. இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. உங்களுக்கு எப்படிமா கொடுத்துருக்காங்க? ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கா. ஓகே, இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வலது பங்கீட்டு பண்பு சரி பார்க்க அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்குறாங்கன்னா இதை எழுத தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால இந்த ஃபார்முலாவும் இந்த பேரும் படிச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த சேர்ப்பு பண்பு இந்த 3 இந்த படிச்சு வச்சுக்கோங்க. இது மல்டிபிளிகேஷன்ல வருது. இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிட்டு வர ஆன்சர் கூட இதை மல்டி பண்றது. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணிட்டு வர ஆன்சர் கூட ஏவ் மல்டி பண்றது. ஏன்னா எப்பவுமே போர்டு மாஸ் ரூல் படி பிராக்கெட்ல உள்ளதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்க. அந்த ரூல் தான் இது. இது நேத்தி பார்த்தோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் அலகு அணி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏ. அதாவது இப்ப ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட யூனிட் மேட்ரிக்ஸ் நீங்க மல்டிபிள் பண்ணா சேம் இதே ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஏ வேல்யூ போட்டாலுமே ஏ ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே அதுதான். ஓகேவா? ஏஐயும் ஐஏவும் மல்டி பண்ணாலுமே சேம். ஏல என்ன ஆன்சர் இருந்ததோ அதுதான் வரும் அப்படின்றது தான் இது. நேம்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கொடுக்கல. இப்போ நம்ம பார்த்த இங்க பங்கீட்டு பண்பு தானே கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியா சரி பார்க்கன்னு கேட்டா நீங்க தான் எழுதணும். அவங்க சொல்ல மாட்டாங்க என்ன விதின்றத. இப்ப ஏபியும் பிஏவும் ஈக்குவலான்னு நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க. அவ்வளவுதான். இதுல 2 தான் இருக்கு அப்படின்றதுனால ஏபி பி ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி போட்டு மல்டி பண்ணி பாருங்க. ரெண்டும் நாட் ஈக்குவலா தான் வரும். இதுல என்ன சேமா வந்திருக்கு? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? மைனஸ் மட்டும் மாறி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் சேமா தான் வருது இந்த சம்முக்கு. அப்போ இதுல ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்கு.
சரியா? இப்போ நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு நம்பர் போட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து சேமா வராது. ஏவும் பியும் பிஏ மல்டிபிள் பண்ணா சேமா வராது. இது வந்து டேர்ம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கிறதுனால ஒரே மாதிரி வருது. அதாவது டிரான்ஸ்போஸா இருக்குன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போஸா இருக்கு பாருங்க. அதுல இங்க இப்படி இருக்கிறதுல இது அப்படியே இங்க ரிவர்ஸ்ல இருக்கு, அப்படியே வெர்டிக்கல்ல இருக்கு. இப்படி இருக்கிறது இங்க வெர்டிக்கல்ல இருக்கு. அதுலயும் 2 மிஸ் ஆகுதா? கரெக்டா தான் இருக்கு. இந்த டேர்ம் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? எந்த சம் கொடுத்தாலுமே செக் பண்ணி பாருங்க என்ன கேக்குறாங்களோ. இதுல டேர்ம்ஸ் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கிறதுனால அப்படி வருது. இதுவும் இப்படி ஒண்ணு இருக்குமா? அதெல்லாம் இப்ப படிக்க மாட்டீங்க. இப்படி ஒண்ணு மாடுலஸ் ஏன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் வந்து அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லுவாங்க. அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லுவாங்க. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி போடணும்னா இந்த மாதிரிதான் மாத்துற மாதிரி இருக்கும். இப்ப ஏன்னு ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேம இப்ப இங்க 2 1 3 4 இருக்குன்னா இது என்ன பண்ணுவாங்க, இதையும் இடம் மாத்திட்டு இதுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல் வரும். அது நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிளே பண்ணாலும் படிப்பீங்க. அந்த மாடல்ல இது இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆயிட்டு இது ரெண்டும் இடம் மாறுற மாதிரி இருக்கு. அதனால ஒருவேளை சேமா வரலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? ஏ கிராஸ் பி பி கிராஸ் சி கண்டுபிடிச்சு பாருங்க. ஈக்குவல்னா ஈக்குவல் போடுங்க, நாட் ஈக்குவல்னா நாட் ஈக்குவல். அவ்வளவுதான். சரி, இப்போ இது பார்க்கலாமா? இது நான் சொல்லி கொடுத்துட்டா போட்டுறீங்களா இல்ல சொல்லி கொடுத்துருவா? கான்செப்ட் சொல்லிட்டா? சரி, கான்செப்ட் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. இதுல வந்து 2 கிராஸ் 2ல இருக்கு. இது வந்து 2 கிராஸ் 1ல இருக்கு. அப்ப 2 2 சேமா இருக்கிறதுனால வரப்போற ஆன்சர் 2 கிராஸ் 1ல தான் இருக்க போகுது. 2 கிராஸ் 1னா இப்படி 2 இருக்கும், இப்படி பார்த்தா ஒன்னே ஒண்ணு தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இப்படிதான் வரப்போகுது. அப்போ இதை இப்படி பிரிச்சுக்கணும், இதை ஸ்ட்ரைட்டா வரப்போகுது. அப்புறம் இங்க 2 1 இதுல 1 2 இருக்கும். XY இதை மல்டி பண்ணீங்கன்னா 2XY. இது வந்து மல்டி பண்ணீங்கன்னா X plus 2Y. அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இது இருக்கு. அப்ப ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இது வந்து அந்த கூட்டல்ல பார்த்ததுதான். மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன்ல பார்த்ததுதான். போட்டுருவீங்களா? ஓகே, இது பாருங்க. ஏபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சியை மல்டி பண்ணும். இதுல பிசியை மல்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏவும் மல்டி பண்ணும். இது போட்டுருவீங்களா? எல்லாத்தையும் போட்டுருவீங்களானே கேக்குறீங்களாக்கா? எதாங்க நீங்க சொல்லி தருவீங்க? அங்க மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு வேர்ல்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. பி பிளஸ் ஏ ஆட் பண்ணிட்டு வரப்போற ஆன்சரை ஏ கூட மல்டி பண்ணும். இதுல ஏபியை மல்டி பண்ணணும், ஏசியை மல்டி பண்ணிட்டு வர 2 ஆன்சரையும் கூட்டணும், ஆட் பண்ணணும். சரியா? அங்க என்ன இருக்கோ அதான் பண்ணணும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வச்சிடாதீங்க. சரியா? இது அந்த மாடல்ல போடுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னதுனாலதான் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன். இதுவும் வந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்பர், பி டிரான்ஸ்பர், ஏ டிரான்ஸ்பர். டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி ஹரிசாண்டலா இருந்தா வெர்டிகலா டிரான்ஸ்போஸ்னா தெரியும். வந்த ஆன்சர் அப்படியே தலைகீழ மாத்தி எழுதுறது. இப்ப இந்த ஆன்சர் வந்திருக்குன்னா இது அப்படியே மாத்தி இப்படி எழுதிக்கிறது. ஓகே, அடுத்து இங்க பாருங்க. பி டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் பி வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சுக்கணும். அதே மாதிரி ஏக்கும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு வர 2 ஆன்சரை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ரெண்டும் சேமா தான் இருக்கும். இது எப்பவுமே சேமா தான் இருக்கும். இது ஃபார்முலா. இது போட்டுருவீங்களா? ரியாக்ஷனே சரியில்லையே. சும்மா லைட் போட்டுட்டு இருந்தீங்க.
இந்த பாருங்க போயிட்டு போட்டு சரி லைட் போடுங்க போட்டாச்சுங்க. ஓகே. இது பாருங்கம்மா, ஏபியின் வரிசையை காண்கன்றாங்க. ஏ கிராஸ் பியோட வரிசையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. வரிசையை கண்டுபிடிக்கிறதா என்ன? இது 2 மார்க் தான். இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, சும்மா 1 வேர்ட்ல கேட்க வேண்டிய சான்ஸ் இருக்கு. இப்ப 3 இது 3 கிராஸ் 3னா இது ரெண்டும் சேமா இருந்தா 3 கிராஸ் 3ல தான் இதோட ஆன்சர் இருக்கும். இப்ப இதுல இது ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா 4 கிராஸ் 2ல ஆன்சர் இருக்கும். 2 கிராஸ் 2 சேமா இருக்கு, அப்ப 4 கிராஸ் 2ல ஆன்சர் இருக்கும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. 4 + 1 வெரி குட். இதுக்கு 1 கிராஸ் 3 கரெக்ட். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வரிசை PQ மற்றும் B வரிசை QR அப்படின்னா இதோட வரிசையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. PQ QRன்னு இருக்குமா? இது வந்து A B. நம்மள A கிராஸ் B கேக்குறாங்க. இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால வரப்போற ஆன்சர் P கிராஸ் Rல இருக்கும். இதுவே B கிராஸ் Aன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் B எழுதணும், Q கிராஸ் Rனும் அடுத்து A எழுதணும். இது ரெண்டும் நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால இதை வந்து அணிவரிசையில எழுத முடியாது, ரெண்டுத்தையும் பெருக்க முடியாதுன்னு எழுத வேண்டியதான். அதான் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். ரெண்டும் சேமா இருந்தா மல்டிபிள் பண்ணலாம், சேம் இல்ல அப்ப மல்டிபிள் பண்ண முடியாதுன்னு எழுதிருங்க. It is not possible to multiple because it's not satisfy the matrix multiplication basic method. அந்த மாதிரி எழுதுங்க. அதாவது இதோட ஒரு அணி பெருக்கலோட அடிப்படை ப்ராப்பர்ட்டி வந்து அது நிறைவு செய்யல, அடிப்படை நிபந்தனையை அது வந்து சரி செய்யல, அதனால இது வந்து மல்டிபிள் பண்ண முடியாது, பெருக்கல் பண்ண முடியாதுன்னு எழுதிட வேண்டியதான். அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் பாருங்க. ஏயில் நிறைகளும் A பிளஸ் நிரல்களும் மற்றும் அப்படின்னா நிரல் நிறை கொடுத்திருக்காங்க. நிறை நிரல் A கிராஸ் A பிளஸ் 3ன்னு இருக்கான் ஏக்கு. அடுத்து பிக்கு 17B B இன்ட்டு 17 மைனஸ் பின்னு இருக்கான். அணி பெருக்களின் ஏபி மற்றும் பிஏவை காண முடியும், அதுல வந்து கண்டுபிடிக்க முடியுதான். அப்படின்னா ஏபியோட மதிப்பை நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவங்களால அவங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்னவா இருந்திருக்கும் ஆக்சுவலா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன சொன்னேன், ஏல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஏயில் ஏ நிறை A பிளஸ் 3 நிரல் இருக்கு. பில வந்து பி நிறைகளும் 17 மைனஸ் பி நிரல்களும் இருக்கு. அணியின் பெருக்கல் ஃபர்ஸ்ட் A கிராஸ் பி, இதுவும் மல்டிபிள் பண்ண முடியுமா, B கிராஸ் ஏவும் மல்டிபிள் பண்ண முடியுமா? அப்படின்னா இதுல காண முடியுது அப்படின்னா நம்ம கிட்ட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. யாருக்காவது இந்த கான்செப்ட் தெரியுமா? நடத்துனாங்கன்னு சொன்னவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் போயிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு தேட போறீங்கன்னு நானே எடுத்துப்பேன். இல்ல அந்த கான்செப்ட் திரும்பி சொல்லுங்கக்கா. கொஸ்டின் படிச்சு பாருங்க. சரி டைம் ஆகுற டக்குல ஒரு நிமிஷம் வெயிட் பண்றாங்க. எத்தனை பேர் கவனிச்ச இல்ல, ஒரு நாள் வரல எனக்கு தெரியாது.
சரி இங்க பாருங்க. இப்போ 2 cross 3 3 cross 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேமா இருந்தாதான் இந்த டேமே நம்மளால மல்டிபிள் பண்ண முடியும். அப்படிதானே? இப்ப இதுல என்ன சொல்றாங்க, A கிராஸ் பியும் கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க, B கிராஸ் ஏவையும் கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. A கிராஸ் B கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? A பிளஸ் 3 B இன்டு 17 மைனஸ் B. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்னா அதான அர்த்தம். அப்போ A பிளஸ் 3 ஈக்குவல் டு B இருந்திருக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட். அடுத்து B கிராஸ் ஏவையும் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் B எழுதணும். B கிராஸ் 17 மைனஸ் B. அடுத்து A எழுதிக்கோங்க. இதையும் கண்டுபிடிக்க முடியுதா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட்டுக்கா. இப்போ இதை சால்வ் பண்ணி AB கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்ப இந்த பக்கம் நான் அழைச்சிடுறேன், கேப் தேவைப்படுது எனக்கு. இது ரெண்டு ஈக்குவேஷன் அவ்வளவுதான். இப்ப நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதிக்க போறேன். A மைனஸ் B ஈக்குவல் டு இந்த 3 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -3. இதுல வந்து A இங்க இருக்கா, அது அப்படியே இங்க இருக்கட்டும். B அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் B போகும், ஈக்குவல் டு 17. இதை ஆட் பண்ணாலே B கண்டுபிடிச்சிடலாம். சரி, A 2A ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணோம்னா 14. A யோட வேல்யூ 7. A கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணா B கிடைச்சிரும். முடிச்சிடலாமா? இதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் B ஈக்குவல் டு -10. அப்ப B யோட வேல்யூ 10. புக் பேக் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்கம்மா. கரெக்ட். ஓகே, இந்த சம்ல யாருக்கு டவுட் இருக்கா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கிரிட்டிக்கலா இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் கேட்பாங்க. சரி, இப்ப வாங்க, ஸ்பைஸ்ல நிறைய சம் உங்களுக்கு ஹோம்வொர்க் இருக்கு, போயிட்டு பார்க்கலாம். 4th உங்களுக்கு ஹோம்வொர்க் தான், 5th ஹோம்வொர்க் தான், 6th ஹோம்வொர்க் தான், 7ம் ஹோம்வொர்க் தான். எத்தனை இதெல்லாம் ஈஸி தான், போடுவீங்கன்னா சொல்லுங்க. 10 ஹோம்வொர்க் வச்சுக்கோங்க, 12 ஹோம்வொர்க் தான். இது இம்பார்ட்டன்ட். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே மேக்ஸிமம் இருக்காது. இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். 13வது கொஸ்டின். ஆமா, இது நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இதுவும் வரும். சரி, இது 12 வந்துரும். ஆனா நீங்க போட்டுருவீங்க. இது உங்களுக்கு தெரியாது, இது நான் சொல்லி தரேன். 11 11 சொல்லித்தரேன், 13 சொல்லித்தரேன். இது ரெண்டும் வேணா சொல்லி இது 3 வேணா சொல்லி கொடுத்துறேன். 8 9 10 எப்ப சொல்லி தரணும்? இப்ப சொல்லி தரட்டா? மணி 8 தான் ஆகுது. 8 தான் ஆகுது. இருங்க பார்த்து சொல்றேன். மணி 9 மணிக்கு இருக்கு. இல்ல தப்பா ஓடுது போல சிஸ்டம். 1 மணி நேரம் தப்பா ஓடுதோ? உங்க சிஸ்டம்லயும் தப்பா ஓடுது போல. இல்ல. சரி, ஓகே. இந்த 5 சம் மட்டும் முடிச்சிட்டோம்னா 3rd சாப்டர் முடிஞ்சிருச்சு. 3rd முடிச்சோம், நம்ம டைரக்டா 7th போறோம். ஓகே. ஆனா 7th நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபிங்கர் டிப்ல நான் சொல்ற ஃபார்முலாஸ படிச்சுட்டு வரீங்க. எப்படி ஞாபகம் வந்துச்சு, போய் பாப்போம். 7th சாப்டர்ல அந்த சாப்டருக்கு பின்னாடி கடைசியா முடியிற இடத்துல ஃபார்முலா பாக்ஸ் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதுல உள்ள எல்லா ஃபார்முலாவுமே ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன் பாருங்க, அந்த பாக்ஸ மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா 7th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நாளைக்கு அதுல டெஸ்ட் வைக்க போறேன். நாளைக்கு வரும்போது எல்லாருமே படிச்சுட்டு வந்துடணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இப்பவே சொல்லிருங்க, நாளைக்கு கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு. அத படிச்சாதான் உங்களுக்கு 7th சாப்டர், இல்லைன்னா 7th சாப்டர் கிடையாது. நேரா அப்புறம்
வேற சாப்டர் போயிடுவோம். எப்படின்னா கணக்கு சொல்லிதான் வேணாக்கா போறீங்க? ஆஹா, மாட்டேன். சின்ன கேட்டா நான் படிச்சு சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவேன். என்னக்கா? சொல்லி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த டேபிள் இது 3 ஒவ்வொரு இதுக்குமே படிச்சுட்டு வரணும். இது படிச்சாதாமா 7th சாப்டர் உங்களால போட முடியும். இத்தனை ஃபார்முலா இருக்கு. நாளைக்கு காலையில ஏஞ்ச உடனே வேலையா இதை உட்காந்து படிச்சிருங்க. அப்பதான் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். நாளைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வரணும். பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. கேமரா ஆன் பண்ணி அப்புறம் சொல்லிடுவேன் ஆன்சர்லாம். என்னக்கா பார்த்தும் வெறுத்து போச்சு. படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூ. பாய். 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 தேங்க்யூ.